எல்லாமே டைமிங்க பொறுத்து தான் இருக்கு. ஆரவ் ஸ்பேஸ் 2 ஸ்டார்ட் பண்ணுங்க. டீம் ஏ அப்புறம் பி உங்க சிக்னல் கிரீனா இருக்கு. இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. செக்யூரிட்டி சிஸ்டமை ஹேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்சது, எல்லா கேமராவும் ஆஃப்ல இருக்கு. லேசர் ட்ரில் செட் ஆயிடுச்சு. ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சீக்கிரம் பண்ணுங்க, டைம் இல்ல. நான் ஃபயர் அலாரமையும் ஆன் பண்ணிருக்கேன். அப்பதான் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. சரிதானே? வெல்டன் டீம், கேட் நம்பர் 4ல இருந்து எக்ஸிட் ஆகுங்க. நீங்க வந்து கேட் 2ல இருந்து போலீஸ் இப்ப உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. இவான் கேட் நம்பர் 4 அன்லாக் பண்ணிருக்காரு. வெல்டன் டீம், இப்ப இங்க இருந்து கிளம்பலாம். இன்னொரு சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன். ஆலியா, இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் உன்னோட தாட் ப்ராசஸ் அதிகப்படுத்தும். எல்லா சினாரியோவும் கவனமா பாரு. இதெல்லாம் சரிதான் கோசி மேம். ஆனா பிரெயின் எக்ஸசைஸ் கூட நான் இந்த ஸ்நாக் எக்ஸசைஸையும் பண்ணலாமா? உன்னோட கான்சென்ட்ரேஷன் ஸ்நாக்ஸை விட அதிகமா இந்த ட்ரெயினிங்ல தான் இருக்கணும். இது உன்னோட உண்மையான மிஷன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்க பாரு, இது ஒரு பழைய கேஸ். இத நீ இப்போ சால்வ் பண்ணு. கொலைகாரனா? பாத்தீங்களா என் ஸ்நாக்ஸ் எப்படி வேலை செய்யுது? ஆலியா, உனக்கு அதிக பொட்டன்ஷியல் இருக்கு. நல்ல ஞாபகம் இருக்கட்டும், டிடெக்டிவாக தள்ள மட்டும் வேலை செஞ்சா போதாது, மனசும் வேலை செய்யணும். உன்னோட இன்ஸ்டிங்ஸ கூட நீ அப்பப்ப நம்பலாம். புரிஞ்சிருச்சு கோசி மேம். அப்புறம் இதுல ஃபன்னும் அவசியம் தானே? கண்டிப்பா. ஆனா மிஷன்ஸ லைட்டா எடுத்துக்காத. மார்கோவோட டீம் லண்டன், சிங்கப்பூர், பாரிஸ்ல நிறைய ராபரி பண்ணிருக்காங்க. சோனியா, ஏதாவது அப்டேட் இருக்குங்களா? நம்ம சோர்சஸ் படி பாக்கும்போது சவுத் ஆப்பிரிக்கால மார்கோவோட ஸ்டைல்லயே சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. பேட்டர்னை ஃபாலோ பண்ணும்போது முதல் திருட்டு யுகே லண்டன்ல, ரெண்டாவது சிங்கப்பூர்ல, அப்புறம் மூணாவது பிரான்ஸ்ல, பாரிஸ்ல, இப்ப அடுத்த திருட்டு சவுத் ஆப்பிரிக்கால நடக்கலாம்னு நீங்க சொல்றீங்க. இந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த திருட்டு எங்க நடக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? லாஜிக்கல் ஆர்மி, யோசிங்க. இந்த பேட்டர்ன்ஸை பார்க்கும்போது அவங்க கேபிட்டல் சிட்டியை டார்கெட் பண்ற மாதிரி தோணுது. அடுத்த திருட்டு கேப் டவுன்ல. கேப் டவுன் ரொம்ப பெருசானது. அதோட என்ட்ரி பாயிண்ட்ஸ் அப்புறம் டார்கெட்ஸை நாம நேரோ டவுன் பண்ணணும். இந்த தடவை அவங்கள இன்டர்செப்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. லோக்கல் என்ஃபோர்ஸ்மென்ட் கிட்ட நாம கோஆர்டினேட் பண்ணி மேஜர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல சர்வேலன்ஸை நாம அதிகப்படுத்தணும். வாஜிரோ கமாவு, சவுத் ஆப்பிரிக்கன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் உடனே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கிளம்பணும். ஆலியா அப்புறம் கோசி அங்கதான் இருக்காங்க. பாக்குறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? It's been too long. வெல்கம் மேஹுல். இப்போ நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஆதியும் சயின்டிஸ்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மார்கோ எந்த ஹெலிகாப்டர்ல போனாரோ அது வெனம் வெப்போடது. ஆனா அவங்களுக்குள்ள என்ன சம்பந்தம்னு தெரியல. மேஹுல், ஒருவேளை இப்படி இருக்குமோ? பிக் டாடி உயிரோட இருந்து அவர்தான் இதெல்லாம் பண்றாரா? இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். டிராகன் எக்ஸஸ் இல்ல வெனம் வெப். நாம இந்த ராபரிஸை தடுத்து நிறுத்தியே ஆகணும். ஆனா ஒரு விஷயம், இவ்வளவு எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் மேஹுல் சார் எக்ஸைட்மென்ட் லெவல பாருங்களேன். இதெல்லாம் பார்க்கவே செம்மையா இருக்கு. ஆலியா, சீரியஸா இரு. ஆனா நாம எல்லாம் இங்க இருக்கும்போது மேஹுல் சாருக்கு எதுவுமே இம்பாசிபிள் இல்ல. டினாலோஹா பிளாஸ்டிக், மேஹுல் சார் ஃபேண்டாஸ்டிக். இந்த நாள் நமக்கு உயிர் வந்த நாள். செங்கோ அண்ட் ட்ரெக்ஸ், நீங்க சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து எடுத்துட்டு வந்த வெடிமருந்து, அதை வச்சு நம்ம ரொம்ப முன்னேறலாம். எல்லாமே பிளான் பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு சார். அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்ததுக்காக நாங்க தயாரா இருக்கோம். மார்க்கோ, நாங்க வெடிமருந்தை கொடுத்துட்டோம். அடுத்து என்ன பிளான் இருக்கு? உங்களோட அடுத்த டார்கெட் என்ன? இங்க பாருங்க, அடுத்து இருக்கிறது பெரிய வேலை. உலகத்தோட மிகப்பெரிய நிதி நிறுவனத்தை அளிக்கிறதுக்கு நாம இந்த வெடிமருந்தை பயன்படுத்தணும். நாம சந்திக்கும் போது டீடைல்ஸ் சொல்றேன். தயாரா இருங்க.
மார்கோவோட சேர்ந்து நம்ம வலிமை என்னன்னு இந்த உலகத்துக்கு காட்டுவோம். யாராலையும் நம்மள தடுக்க முடியாது. இன்னைக்கு இல்ல நண்பர்களே, இன்னைக்கு உங்களால என்ன சாப்பிட முடியாது. ஷார்க்ஸ் ரொம்ப பயங்கரமானதுன்னு எல்லாருமே யோசிப்பாங்க. மனுஷங்களை பார்த்ததும் அதை அட்டாக் பண்ணும்னு எல்லாருமே யோசிப்பீங்க. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, ஷார்க்ஸ் எப்பவுமே ரொம்பவே கியூரியஸா இருக்கும். கடல்ல அது ஏதாவது ஒரு விசித்திரமான பொருளை பார்த்தா முதல்ல அது அதை மெதுவா தட்டி பார்க்கும். அதை சாப்பிட முடியுமா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தான் அது இப்படி பண்ணும். இதை தான் அது வழக்கமா பண்ணும். மனுஷங்களை தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு அதுக்கு எந்த ஒரு எண்ணமும் இருக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம், லூக்கா பண்ண இந்த விஷயத்த நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா நீங்க நேரா ஷார்க்கோட வயித்துல தான் இருப்பீங்க. லூக்காவை அவரோட 6th சென்ஸ் தான் காப்பாத்துச்சு. ஆனா எல்லாருக்குமே இது ஒர்க் அவுட் ஆகாது. இங்க பாருங்க, யாரோ ஒரு அனானிமஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. பேங்க் 7 நாளைக்கு திருட்டு நடக்க போகுதுன்னு. இந்த டிப் எங்க இருந்து வந்தது? இதோட சோர்ஸை வெரிஃபை பண்ணீங்களா? சோர்ஸ் எல்லாம் என்கிரிப்டட் மேஹுல் சார். ஆனா பொட்டன்ஷியல் ரேட் ரொம்ப முக்கியம்னு இன்டெல் டீம் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நம்மளால இங்க எந்த சார்ஜும் பண்ண முடியாது. ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் சரியா இருந்தா பேங்கை எப்பவுமே சர்வேலன்ஸ் பண்ணணும். மேஹுல், லோக்கல் லா என்ஃபோர்ஸ்மென்ட் கிட்ட பேசி அடிஷனல் சப்போர்ட்காக நான் ட்ரை பண்றேன். பெட்டர் சேஃப் தென் சாரி. இந்த தடவை நம்ம மார்க்கோ கிட்ட ஏமாறக்கூடாது. எல்லாரும் லாட்டா இருங்க. அப்புறம் நான் சோஷியல் மீடியாவையும் நியூஸையும் கண்காணிச்சிட்டு இருப்பேன். ஏதாவது அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி தெரிஞ்சா நான் உடனே போய் ஆக்ஷன் எடுக்கிறேன். மார்க்கோ, இந்த தடவை உன்னை ஜெயிக்க விட மாட்டோம். அட கடவுளே, திருடுறதுக்கு தப்பான நாளை சூஸ் பண்ணிருக்க. அட ஒண்ணு இல்ல, அது மேல் சார் பாத்தீங்களா, நாம அவங்கள பிடிச்சிட்டோம். மிஷன் சக்சஸ்ஃபுல். ஆமா ஆலியா, இருக்கலாம். ஆனா ஏதோ தப்பா இருக்குன்னு எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. பேங்க் பியோட ஸ்டேட்டஸ் என்னாச்சு? சாரங்கெல்லாம் நார்மலா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. இது எப்படி இவ்ளோ சுலபம் ஆகும்? வெனம் வெப் இவ்ளோ சின்ன சின்ன திருட்ட பண்ண மாட்டாங்க. சார் அர்ஜென்ட், பேங்க் பில இருந்து இப்பதான் ஒரு பெரிய அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. உண்மையான திருட்டு அங்கதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். உடனே பேங்க் பிக்கு வாங்க. இது திசை திருப்ப பண்ணிருக்காங்க. ஓ நோ, இது எப்படி நடந்தது? ஒவ்வொரு பெரிய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெரிய பாடம் இருக்கும். ஆலியா சீக்கிரமா வா, இப்ப நம்ம கிட்ட டைம் இல்ல. அது இங்க எக்ஸாக்ட்டா என்ன நடந்திருக்கு? இவ்ளோ பெரிய செக்யூரிட்டி எப்படி பிரீச் ஆச்சு? யாரோ பேங்கோட சிஸ்டத்தை ஹேக் பண்ணி ரஷ்யாவோட எக்ஸ்டர்னல் சர்வர்ல இருந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா பணமும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நாம நம்மளோட கால்குலேஷனை தப்பா போட்டிருக்கோம். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? மேஹுல், நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். இது வெறும் ஆரம்பம் தான். இன்னும் பெரிய வேலைலாம் இருக்கு. என்னை தடுக்கிறது கஷ்டம் இல்ல, முடியவே முடியாது. ஏய் கேட்டுக்கோ மார்கோ, ஏற்கனவே ஒரு தடவை உன்னை தடுத்துருக்கோம். இனிமே தேவைப்பட்டா இன்னொரு தடவை தடுத்து நிறுத்துவோம். ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது தம்பி. தயாரா இருங்க டீம். இப்ப நமக்கு எதிரில ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க தயாரா இருக்கோம் மேஹுல் சார். அந்த மார்க்கோவுக்கு இருக்கு. அவன் நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். துராகராவுடன் தப்பிச்சு போறது அவ்வளவு சுலபம் இல்ல. இது நம்ம செக்யூரிட்டியை கேள்விக்குறியாக்கும். சார், நாங்க லோக்கல் அப்புறம் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டியை அலர்ட் பண்ணிருக்கோம். டிடெக்டிவ் சொசைட்டியை கூட அலர்ட் பண்ணிருக்கோம். லூக்காவால எங்கேயும் போக முடியாது. நானே அவனை கூட்டிட்டு வரேன். துராகராவில இருந்து எந்த ஒரு கைதியும் தப்பிக்க முடியாது. அப்படியே நடந்தாலும் அவனை திரும்ப கொண்டு வரது ஏன் பொறுப்பு. லூக்கா தப்பான எதிரியை தேர்ந்தெடுத்திருக்க. கடவுள் தான் அந்த லூக்காவை காப்பாத்தணும். அதே மார்க்கோ எஸ்கேப் ஆன எல்லா ஃபுட்டேஜையும் எனக்கு அனுப்பு. நாம ஒவ்வொரு டீடைலையும் பார்க்கணும். சென்டிங் நவ் மேகுல் சார். எல்லாமே இப்போ உங்களோட ஸ்கிரீன்ல தெரியும். அங்க பாருங்க, அங்க மைக்கேலும் ஜேக்கல் இருக்காங்க. பிக் டாடியை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க? அங்க ஜூம் பண்ணுங்க. பார்க்க ஏதோ சுரங்க மாதிரி இருக்கு. இவங்க இன்னும் உயிரோட இருக்காங்களா? அப்படின்னா இது எல்லாமே பெரிய செட்டப்னு நினைக்கிறேன். பிக் டாடி இன்னும் கேம்ல தான் இருக்கான். ஒருவேளை பிக் டாடி உயிரோட இருந்தா இது வெறும் ஆரம்பம் தான். நாம தயாரா இருக்கணும். பிக் டாடி அவர் கூட இருந்தவங்க இன்னும் உயிரோட இருக்காங்களா? இப்போ ஒரு பக்கம் டிராகன் எக்ஸஸ், இன்னொரு பக்கம் வெனம் வெப். அடுத்து என்ன நடக்க போகுது? அதை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.